கிருஷ்ணரும் அர்ஜுனனும் துரியோதனரும் ரெண்டு பேருமே பகவான் சந்திக்க போறான், கிருஷ்ணரை சந்திக்க போறான். எதுக்கு அப்படின்னா, நீங்க யார் கூட உதவியா நின்று சண்டை போர் புரிவீர்கள் அப்படின்னு கேட்பது. உலகத்துல இருக்கும் அனைத்து மன்னர்களும் தாங்கள் யாருடன் யார் பக்கம் நின்று போர் புரிவார்கள் அப்படின்னு விளக்கிட்டாங்க. நிறைய பேர் கௌரவர்கள் கூட, நிறைய பேர் பாண்டவர்கள் கூட. ஆனா இன்னைக்கு வரைக்கும், கடைசி வரைக்கும் முடிவே சொல்லாமல் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? எல்லா மன்னர்களும் சொல்லிட்டாங்க, நாங்க பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டா உதவியாக போர் புரிவோம். சில மன்னர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் கௌரவர்களுக்கு உதவியாக துணையாக நின்று போர் புரிவோம். ஆனா ஒருத்தர் மட்டும் சொல்லல. யார் பக்கம்? யாரு? சிம்பிள். கிருஷ்ணர் சொல்லல, வேற மன்னர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு துரியோதனன் என்ன செய்யறாரு? எல்லாருமே சொல்லிட்டாங்களே, இவர் மட்டும் சொல்லாம இருக்கிறாரு. எப்படியாவது இவரை போய் நம்ம பக்கத்துல இழுத்தணும். சகுனி மாமா ஐடியா கொடுக்கிறாரு. யாருக்கு? துரியோதனனுக்கு. எப்படியாவது நீ கிருஷ்ணரை நம்ம பக்கம் இழுத்துரு, அவ்வளவுதான், வெற்றி நமதே. சரின்னு காலையில போறாங்க. கிருஷ்ணரும் போறாங்க. அன்னைக்கு என்று பார்த்து அர்ஜுனனும் வந்திருக்கிறாருங்க. ரெண்டு பேர் வந்துட்டாங்க. அர்ஜுனர் நேரா எங்க உட்கார்ந்துட்டாரு? கால் கிட்ட உட்கார்ந்துட்டாரு. அவர் பக்தர். பக்தர்கள் பணிவாக இருப்பார்கள். முதல் முறையா பகவானை தரிசனம் எடுக்கும் பொழுது பகவானுடைய எந்த அங்கத்தை நாம் பார்ப்போம்? காலை பார்ப்போம் இல்லையா? ஏன்னா லட்சுமி தாயார் காலை பார்த்தே பகவானுடைய குணங்கள், பகவான் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிடும் காலை பார்த்தா. நான் உண்மையா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்க ஃபேமிலி மெம்பரோட காலோட போட்டோ காமிச்சா கரெக்டா யாருன்னு சொல்லிடுவீங்களா? நீங்க எல்லாரும் ஃபேமிலியா தானே இருக்கீங்க. குழந்தைங்க, கணவன், மனைவி, பெற்றோர்கள், மாமனார், மாமியார், தங்கை, அண்ணன், உறவுகள். இப்போ உங்க உறவுக்காரங்க உங்க வீட்லயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உறவுக்காரங்க அவங்க காலோட போட்டோ காமிச்சா நீங்க கரெக்டா அது யாருன்னு சொல்லிடுவீங்களா? கஷ்டம் இல்லையா? நமக்கு முகத்தை பார்த்தாதான் தெரியும். ஆனா லட்சுமி தாயார் 24 மணி நேரமும் பாத சேவை செய்ததுனால அந்த பாதத்தை பார்த்தே எல்லாமே சொல்லிடுவாங்க. சோ பகவான தரிசனம் எடுக்க வரும்போது முதல்ல நம்ம எங்க பார்க்கிறோம்? பகவானுடைய பாதம், அந்த அங்கத்தை தான் தரிசனம் எடுக்கிறோம். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ரொம்ப புகழ் பெற்ற விஷயம் பகவானை பாதத்துல. இது பாகவதத்துல சொல்லி இருக்கு, புராணங்கள்ல சொல்லி இருக்கு. பகவான பாதத்தை தான் பார்க்கணும். நம்ம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, சினிமாக்காரங்க கரெக்டா இதை கடைபிடிக்கிறாங்க. சினிமால முதல்ல ஹீரோவை காமிக்கும் போது காலை காமிப்பான். பார்த்திருக்கீங்களா இல்லையா? ரஜினிகாந்த் எல்லாம் வரும், ஃபர்ஸ்ட் என்ன வரும்? காலை தான் காமிப்பாங்க. அப்புறம் முட்டி, அப்புறம் முதுகு. எல்லாரும் நேரம் நரகத்துக்கே போயிடுவாங்க. ஆனா பகவானை பார்க்கும் பொழுது முதல் தரிசனம் நம்ம காலை எடுக்க வேண்டும். சோ அர்ஜுனன் அவ்வளவு பணிவான பக்தர், நேரா பாதத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. துரியோதனன் எங்க உட்கார்ந்தாரு? தலைக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. அன்னைக்கு என்று பார்த்து பகவான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டார். அவருக்கு என்ன தூக்கம்? தூங்குறாரா? 14 உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய பகவான் தூங்க மாட்டார். ஆனா அன்னைக்கு தூங்குன மாதிரி நடிக்கிறார். ரெண்டு பேர் வந்துட்டாங்க சரி என்று சொல்லி கண்ணை திறந்து அர்ஜுனனை பார்த்து, ஆஹா அர்ஜுனா, எப்ப வந்த நீ? தெரியாமல் போச்சே. என்ன, எப்ப வந்த? என்ன விஷயம்? பதில் இங்கிருந்து வருது. நான் தான் முதல்ல வந்தேன். ஓஹோ துரியோதனா, நீயும் வந்திருக்கிய? என்ன ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? பெரிய அதிசயம். என்ன போரெல்லாம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன விஷயம்? துரியோதனன் சொன்னார், அதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மன்னர்களும், பேரரசுகளும், சக்கரவர்த்திகளும் எந்த பக்கம் நின்று போர் புரிகிறார்கள் சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும்தான் உங்க பதிலை தெரிவிக்காமல் இருக்கிறீர்கள். என் கூட நிக்கிறீங்களா இல்ல பாண்டவர்கள் கூட நிக்கிறீங்களா? கிருஷ்ணர் சொன்னார், ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்களே, நான் ரெண்டு பேருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் இல்லையா? சரி, அதனால நான் ஒன்று பண்றேன். ஒரு பக்கம் நான் ஆயுதத்தை கையால் தொட மாட்டேன். இனி ஒரு பக்கம் என்னுடைய நாராயண படை
இன்னைக்கு வரைக்கும் போர்ல தோல்வி என்னவென்று அறியாத ஒரு படை. எந்த சேனை? நாராயண சேனை. அது ஒரு பக்கம். சரி, அர்ஜுனன் கிட்ட நான் கேட்கிறேன், உனக்கு நான் வேண்டுமா? ஆயுதத்தையே தொடாத நான் வேண்டுமா? இன்றைக்கு வரைக்கும் போரில் தோல்வியே என்னவென்று அறியாத நாராயண சேனை வேண்டுமா? உடனே துரியோதனன் சொன்னார், அதெல்லாம் முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எங்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சரிப்பா, உங்ககிட்டயே கேட்கிறேன், உனக்கு நான் வேண்டுமா? நாராயண படை வேண்டுமா? துரியோதனன் ரொம்ப புத்திசாலி. கிருஷ்ணா, நீங்க ஆயுதத்தை தொட மாட்டீங்களா? இல்ல, நான் தொட மாட்டேன். போர் புரிய சண்டை போட மாட்டீங்களா? இல்ல. சத்தியமா? ஆமா. அப்படின்னு நான் படை எடுத்துக்கிறேன். அறிவாளி. அர்ஜுனன் பயந்து பயந்து பிரார்த்தித்து கொண்டே இருந்தார். நான் ஏதாவது கிருஷ்ணரை வேணும்னு சொன்னா நான் என்ன பண்றது? ஆனா துரியோதனன் கரெக்டா படைய போதும் என்று சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் இதை பேசிக் கொண்டிருக்கும் ஆச்சாரியர்கள் கேட்கிறாங்க, சரி அதெல்லாம் ஒத்துக்கலாம், அப்படி இருந்தா கூட கிருஷ்ணர் எதை கொடுத்திருக்கிறார் துரியோதனனுக்கு? தன்னுடைய நாராயண படையை கொடுத்திருக்கிறார். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் போரில் தோல்வி என்னவென்று அவர்கள் அறியாதவர்கள். பகவானுடைய சொந்தம் படை, சேனை. அதை எடுத்துட்டு பல முறை அரக்கர்களை தோற்கடித்திருக்கிறார். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கிருஷ்ணர் ஏன் நாராயண படையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் கேள்வி கேட்கிறாங்க. வியாச முனிவர் பதில் சொல்றாரு, சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பக்தன் பகவான் முன்னாடி போயிட்டா, பகவான் அவரை கேட்டா அவரையே கொடுத்துருவார். அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தம். அப்ப காலையில பகவான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. யார் 2 பேரும்? அர்ஜுனனும் துரியோதனன். அப்ப அந்த நேரத்துல போய் கேட்டா பகவான் இல்லை என்று சொல்லுவது இல்லை. அப்ப துரியோதனன் ஒரு எதிரி கேட்டா கூட பகவான் என்ன செஞ்சிருக்கிறாரு? நாராயண படையை கொடுத்திருக்கிறார். அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எழுந்திருச்சு நம்ம அந்த ஜபமாலை எடுத்து அமைதியாக உட்கார்ந்து கொண்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ரூப கோஸ்வாமி எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்துல, அப்படி ஜபம் செய்யும் பொழுது நம்ம வேணா பகவானை நினைக்காமல் இருக்கலாம், ஆனா அந்த பக்தன் ஜபமாலை எடுத்து ஜபம் பண்ணும் போது கிருஷ்ணர் எல்லா வேலையும் மாத்தி வச்சு அவனையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். சாதனையில முதல் விஷயம் என்ன அப்படின்னா, என்ன முதல் விஷயம்? நம்ம சாதனை பக்தியில ஜபம். எப்போ? நைட்டு 12 மணிக்கா? காலையில சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜபம். அது பகவானையே என்னிடம் கொண்டு வந்து விடும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே ராம சாதனையில முதல் விஷயம் என்ன? நாம ஜபம். ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த நாம ஜபம் எந்த நேரத்துல செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியம். எப்படின்னா,
அந்த பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எந்திரிச்சு அந்த ஜபமாலையை கையில வச்சு ஜபம் பண்ணும்போது பகவானே வந்து அந்த பக்தனுடைய நாவில் நடனமாடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, விஐபி, ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் வீட்டுக்கு வந்துட்டு உட்கார்ந்த உடனே நீங்க அவரை கவனிக்காம வேற வேற அலுவலெல்லாம் வேலைகள்லாம் செய்துகிட்டு இருந்தா அந்த விருந்தினருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அவர் வந்திருக்காரு, நம்ம பிஸியா வேற ஏதோ செய்துகிட்டு இருக்கோம், அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அப்ப பகவானை நாம ஜபத்துல அழைச்சாச்சுன்னா முடிந்த வரைக்கும் கவனத்தோடு அவர் அந்த ஜபம் செய்ய வேண்டும். அது முதல் விஷயம் சாதனையில. இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நாம் உண்ணக்கூடிய உணவு, சாப்பாடு. உணவுதான் ஒரு மனிதனுடைய சிந்தனையை வளர்த்துகிறது, உணர்வை சுத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உணவை எவ்வளவு தூய்மையாக சாப்பிடணுமோ அவ்வளவு தூய்மையாக பிரசாதமாக சாப்பிட வேண்டும். அதற்காக நான் 2 ஸ்லோகம் பகவத்கீதையிலிருந்து சொல்றேன். முதல் ஸ்லோகம், இது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்திய பிரயச்சதி ததகம் பக்தி உபஹிருதம் அஸ்னமி பிரயதாத்மனஹ. இந்த ஸ்லோகம் யாருக்காவது தெரியுமா? பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம், ஓகே, தெரியுமா? சரி, பிரபு அதோடைய மீனிங் சொல்லுங்க. பாக்கிய முழுகாதீங்க, ஃபுல்லா சொல்லுங்க. பூவோ இலையோ நீரோ அவருக்கு கொடுத்தா எடுத்துக்கிறாரா? ரைட். அந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. சரி, இந்த ஸ்லோகம் தெரியுமா? யஜ்ஞ சிஷ்டாசினஹ சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷை யோ புஞ்சதே தேத்வகம் பாபா யோ பஷ்யந்தி ஆத்ம காரணா. இந்த ஸ்லோகம் தெரியுமா? ஓகே, தமிழ் பகவத்கீதை இருக்கா இங்க? மேபி யாராவது வேணா யூ கேன் ஜஸ்ட் ரீட் த டிரான்ஸ்லேஷன் இந்த ஸ்லோகா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லுதுன்னா, யாதொருவன் உணவை, இது எந்த ஸ்லோகா தெரியுமா? நம்பர் 3:13. மீனிங் தெரியுமா பிரபு? 3:13. தேங்க்யூ. எல்லாம் ஸ்லோகா நம்பர் எல்லாம் பை ஹார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. 3:13. ஓகே. யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்ணுகிறார்கள். இது நல்ல கவனமா கேளுங்க. இது 2 ஸ்லோகம் வேற வேற. ஒரு ஸ்லோகத்துக்கு பிரபு விளக்கம் கொடுத்தாரு, பக்தியோட பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விட்டால் பகவான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். யாகத்தில உணவை வைத்தால் பகவான் அதை தூய்மைப்படுத்துகிறார். சரி, இதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. மனைவி வந்து கணவனுக்கு உணவு பரிமாறி கொடுத்து காலையில, கணவன் வந்து ஏதோ சிந்தனையில போனை எல்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறார். மனைவி பக்கத்துல இருந்து இது வேணுமா அது வேணுமா கொஞ்சம் அதிகமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உணவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் வேற ஏதோ ஞாபகத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்தம்மா சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு தான் எதை சாப்பிடுங்களேன், நல்லா இருக்கா அப்படிங்கிறார். உடனே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கவனம் இல்லாமல் பேச சாப்பிடுறார். அன்புடன் பகவானுக்கு சமர்ப்பணம் செஞ்சால் அந்த உணவை பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். மெக்கானிக்கலா கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுனா அந்த உணவு, அப்போ அவர் கருணை வாய்ந்தவர், அதை தூய்மைப்படுத்துகிறார். ஆனால் அவர் அன்புடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரிஞ்ச? ரெண்டுக்கும் வித்தியாசம். அன்போடு அவருக்கு கொடுத்தா அதை அன்புடன் பகவான் ஏற்றுக்கொண்டு அதை பிரசாதமாக்குகிறார். நீங்க அன்பு இல்லாம மெக்கானிக்கலா காலையில 8 o'clock ஹஸ்பண்ட் ஆபீஸ் போகணும், ஒய்ஃப் ஆபீஸ், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா அதை இதை கொண்டு போய் கிருஷ்ணர் முன்னாடி வச்சு அவர் எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி தூக்கிட்டு ஓடி வந்தாரு. அப்படியெல்லாம் நெய்வேத்தியம். அதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. யாந்திரிகமாக, யாந்திரிகம்னா மெக்கானிக்கல்,
மெக்கானிக்கலாக நீங்க பகவானுக்கு படைத்தால், இருந்தாலும் கடவுள் பகவான் கருணை வாய்ந்தவர். என்ன செஞ்சிடறாரு? அந்த ஃபுட்டை அதுல இருந்து எதை மாத்திடுறாரு? பாவத்தை மாத்தி தூய்மைப்படுத்துகிறார். எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் விடுபடு, அதுல இருந்து பாவத்தை எடுத்துடுறார். அந்த ஃபுட் பியோர் ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. என்ன ஆகல? கரெக்ட். அன்புடன் கொடுத்தால் அது பிரசாதம் ஆகுது. மெக்கானிக்கலா கொடுத்தா அது பிரசாதம் ஆகிறது கிடையாது. என்ன ஆகுது? பியோர் ஆகுது, சுத்தமாகுது. இப்போ இங்க கூடி இருக்கிற பக்தர்கள்ல எவ்வளவு பேரு வீட்டுல வந்து நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுறீங்க? ஏறக்குறை எல்லாருமே. சென்ற ஒரு வாரம் நெய்வேத்தியம் பண்ணீங்களா? அதுல எவ்வளவு நாள் அது பிரசாதம், எவ்வளவு நாள் பியோர் ஃபுட்? யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு விருந்தாளி வந்திருந்தா கூட சாப்பிடும் போது என்ன வேணும்? ரோட்டி சனா எடுத்துக்கோ அப்படின்னு வீசுனா அந்த ஆள் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். பாரு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, நீ எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னா சாப்பிடுவாரா? சாதாரண நம்ம பிள்ளைகள் கிட்ட கூட எடுத்து ரொம்ப அன்பு இல்லாம கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. எவ்வளவோ வீட்டுல வளர்ந்த பிள்ளைகள், பெண் குழந்தைகள், பெரிய கல்லூரிக்கெல்லாம் போற, பல்கலைக்கழகம் போற இருந்தாலும் அம்மா ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க 20-22 வயசு. யாந்திரிகம் மெக்கானிக்கலா கொடுத்த சொந்தக்காரன் கூட சாப்பிட மாட்டான். அன்புடன் கொடுத்தால் அவர் அதை பிரசாதமாக்குகிறார். அது என்ன சொல்றாரு? யோமாம் பக்திய பிரயச்சதி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்திய பிரய, அந்த உணவுல இருந்த பக்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிறார். ஆனா மெக்கானிக்கலா கொடுத்தா தூய்மைப்படுத்திடுவார். புரிஞ்சுதா? பக்தின்னு சொன்னா நம்ம பர்சனலா அப்படியே அதுக்குள்ள இன்வால்வ் ஆகணும். இப்போ நம்ம வீட்டுல நெய்வேத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதிக நாளும் தூய்மையான ஃபுட்டா பிரசாதமா? பரவாயில்ல, உண்மையா சொல்லுங்க, தப்பில்லை. மேக்சிமம் டேஸும் அது பிரசாதமா இல்ல பியோர் ஃபுட்டா? என்ன ப்ரோ? கலந்து. என்னைக்கு பிரசாதம்? சோ எல்லா வீட்டுல வேலைக்கு போற வீடெல்லாம் எப்படி இருக்கும்? வெரி லெஸ். கரெக்ட் தானே? எப்பவுமே நம்ம வந்து அந்த அன்போட செய்யறது இல்லையே. சோ சாதனையில இரண்டாவது விஷயம் உணவு. எதை உண்கிறோம். அதனால மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் ஆகணும், அப்புறம் சுத்தமான உணவை சாப்பிடணும், அதுக்கப்புறம் பிரசாதத்துல சாப்பிட ஆரம்பிக்கணும். ஆனா என்ன பண்றது? ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா, மக்கள் பூராமே நான் வெஜிடேரியன் நிறைய சாப்பிடுறாங்க. நம்ம எல்லார் குடும்பத்திலையும் ஒரு 50-60 வருடங்கள் 70 வருடங்களுக்கு பின்னாடி போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி உங்க மூதாதையர்கள், உங்கள் பூர்வீகர்கள், உங்கள் பாட்டன் பாட்டி எல்லாத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம எல்லா ஃபேமிலிஸுமே சைவமா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ 99% மக்களும் எதை சாப்பிடுறாங்க? அசைவம் சாப்பிடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே சைவமாகத்தான் இருந்தார்கள். ஆங்கிலேயர்களிடம் வேலைக்கு போன பொழுது, முகமதியர்களிடம் வேலைக்கு போன பொழுது, இந்த வேலைக்கு போன ஆட்கள் அங்க போய் கொஞ்சம் கொஞ்சம் அதை இதையும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து ருசி பார்த்து விட்டார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க? வெளியிலிருந்து புலால் உணவு சாப்பிட்டுட்டு வந்தா, திருவள்ளுவரே சொல்லுகிறார், புலால் உணவு உண்டவனை வணங்காதே, அவன் பாவ புருஷன். திருவள்ளுவர் ஸ்லோகத்திலே சொல்றார். புலால். அப்ப சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தா பாட்டி என்ன சொல்லுவாங்களா? வீட்டுக்குள்ள வராத, கொல்ல பக்கத்துல போய் கிணத்தடியில, அந்த காலத்துல கிணறுலாம் இருக்குமே, கிணத்தடியில போய் அந்த உடுத்த ஆடையோட தண்ணிய தலையில ஊத்திக்கிட்டு வந்தாதான் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ள அந்த மனிதரை விடுவார். அப்படி ஒரு காலகட்டம். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை? அப்புறம் மனைவியர்களுக்கு கணவன் கிட்ட கொஞ்சம் அன்பு அதிகமானப்ப என்ன பண்ணுனாங்க? வீட்டுக்குள்ள குசுனி அடுப்படை கிச்சன்ல வந்து சைவ உணவு சமைப்பாங்க, கொல்லப்புறத்துல வந்து அசைவ உணவு சமைப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ள சமைக்க மாட்டாங்க,
கொல்லப்புறத்துல சமைப்பாங்க. அப்புறம் என்னாச்சு, ஒரு 10-20 வருடங்கள் எல்லாம் சென்ற பொழுது அந்த சட்டிக்கு கை கால் முளைச்சு மெதுவா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள 2 சட்டி 2 பானை, சைவ பானை, அப்படி கொஞ்சம் நாள் இருந்தது. அப்புறம் எல்லாம் ஒன்னாயிடுச்சு. மெதுவாக மெதுவாக நம்ம மனிதர்கள், நம்ம குடும்பம், மூதாதையர்கள் எல்லாருமே அசைவ உணவுக்கு மாறிவிட்டாங்க. பைபிள்ல கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு. இயேசுநாதர் மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போறாரு. அங்க குருதி கொடுப்பதற்காக ஒரு செம்மறி ஆடை கட்டி வச்சிருக்காங்க. லேம்ப் தமிழ்ல செம்மறி கட்டி வச்சிருக்காங்க. இயேசுநாதர் கோபத்தோட அந்த கல் விளக்கெல்லாம் உடைச்சிட்டு சொல்லுவாரு, உங்கள் கைகள் பாவம் இரத்தக்கரை படிந்திருக்கிறது, உங்கள் பிரார்த்தனை கடவுள் ஏற்க மாட்டார். இனி குர்ஆன்ல ஒரு லைன் இருக்கு, ஒரு சுர், ஒரு ஸ்லோகம் சுர் இருக்கு. என்ன? Whoever converts his belly into a crematorium, his prayers will never be answered. யாதொருவன் தன் வயிற்றை மயானமாக மாற்றுகின்றானோ அவனுடைய பிரார்த்தனை கடவுள் ஏற்க மாட்டார். இது எப்ப மயானமாகும்? கரெக்ட். இதெல்லாம் உள்ள போட்டா இது மயானமா. உணவு ரொம்ப முக்கியம். சரியான உணவு அந்த சமையல்காரனுடைய, அதாவது யாரு கிரெயின தீல போடுறாங்களோ அவங்க கான்சியஸ்னஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு பிராமணர் யாகத்துல நெய்யை ஊற்றுவதும் அவர் மனைவி அடுப்புல அரிசி தானியங்களை தீயில போடுவதும் சமம். ரெண்டுமே யாகம் தான். இவர் யாக வேள்வியை நடத்தி கொண்டு கணவர் நெய்யை எடுத்து ஓம் ஸ்வாஹா அப்படின்னு ஊத்துறாரு. அதே வேலையை தான் மனைவி செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அடுப்புல தீ வச்சுட்டு தானியங்களை போடுறாங்க. இதுவும் விஷ்ணு தான். அதை படைப்பதும் யாருக்கு? விஷ்ணு. எந்த வித்தியாசம் இல்ல. யார் சமைக்கிறாங்களோ அவங்களுடைய உணர்வு அதுல வரும். அதனால நம்ம வெளியில போய் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிடுறது, அந்த சமைக்கக்கூடிய மனிதனோட உணர்வு அந்த ஃபுட்டுல இருக்கும். எவ்வளவு பேருக்கு அவங்க அம்மா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்? கொஞ்சம் பேருக்கு தான் பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் பிடிக்குது? அம்மா என்ன செஃப்பா? இன்டர்நேஷனல் செஃப்பா? ஏன் பிடிக்குது? அவ்வளவுதான். பிள்ளைங்க வருவாங்க, கணவர் கஷ்டப்பட்டு வருவாங்க, அந்த உணர்வோட சமைக்கிறாங்க. உட்கார்ந்தா கூட கொஞ்சம் கூட சாப்பிடியா, கொஞ்சம் கூட அப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க. எல்லா அம்மாவும் அப்படியான்னு தெரியல. ஆனா ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிறாரு, இந்தியால எப்படின்னு தெரியாது. தமிழ்நாட்டுல சென்னையில எல்லாம் வந்தீங்கன்னா ஹோட்டலுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படியே கருப்பா சட்டையெல்லாம் போடணும்னு இருப்பாரு. அவரை பார்த்தாலே ஒரு வாரமா குளிக்காத மனுஷன். அந்த இந்தியாவில் இந்த பரோட்டான்னு சொல்லுவாங்கல்ல, here also you have that, right? என்ன சொல்லுவாங்க? அது 2 நாள் பழசாச்சுன்னா, கெட்டு போச்சுன்னா அதை பிச்சு போட்டு வேற ஒரு ஐட்டம் பண்ணிடுவாங்க. ஒடிக்கோல இங்க இருக்காது, இங்கே இருக்கா? எந்த ஊர்லயும் மனுஷன் உருப்பட்டதே கிடையாது. அதை எடுத்து போட்டுக்கிட்டு அது ஒரு மியூசிக் வேற. இந்தியாவில் நீங்க வந்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல அந்த மனுஷன் ஒரு வாரமா குளிச்சிருக்க மாட்டான். டக் 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 அப்படின்னு அதை உடனே உள்ள இருந்து சர்வர்ஸ் யாராவது சொல்லுவாங்க, என்னப்பா உப்பு இல்லப்பா, இவர் அந்த தீயில நிக்கிறாங்க, உப்பு இல்லையா, ஓகே. இதையெல்லாம் சாப்பிட்டா மனுஷனுக்கு என்ன ஆகும்? உலகத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் வந்து ஆகார சுத்தே சத்வ சுத்தி. நம்ம சாப்பிடுற உணவின் தூய்மையை பொறுத்து நம்ம உணர்வு தூய்மையாகும். சத்வ சுத்தே கிரியா சுத்தி. உணர்வு தூய்மையாச்சுன்னா அவன் செய்கிற வேலைகளும் தூய்மையாக இருக்கும். கிரியா சுத்தே, வேலைகள் தூய்மையானா விஷ்ணு அந்த பக்தர்கிட்ட பிரசன்னமாய் சந்தோஷம் அடைஞ்சிருவார். சோ இது செகண்ட் திங். சாதனையில முதல் விஷயம் என்ன? நல்ல கதையா போச்சு. என்ன செய்யணும்? ஜபம். எப்ப பண்ணணும்? சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி செய்யக்கூடிய ஜபம். இரண்டாவது என்ன சாதனையில? என்னது? மூன்றாவது இந்த பிரபுபாதர் எழுதின புத்தகங்களை படிப்பது. எடுத்துக்காட்டுக்கு
பாகவதம் ஒரிஜினலா, பாகவதம் முதல் முறையாக பாகவதம் அவதரித்த பொழுது பாகவதத்தில் எவ்வளவு ஸ்லோகங்கள் இருந்தன? 4 தான். இப்ப எவ்வளவு ஸ்லோகம்? 18,000. ஆரம்பத்துல 4 தான் இருந்தது. அப்பவே படிச்சிருந்தா பக்தி சாஸ்திரி எல்லாம் ரொம்ப ஈஸியா. இப்ப 18,000 ஸ்லோகம். என்ன ஆச்சு? அந்த 4 ஸ்லோகத்தை பிரம்மா நாரதருக்கு விளக்கி, நாரதர் வியாசருக்கு விளக்கி, வியாசர் சுகமுனிவருக்கு விளக்கி, சுகமுனிவர் சூத கோஸ்வாமிக்கு விளக்கி நைமிஷாரண்யத்தில் எழுதின போது 18,000 ஸ்லோகம். இனி அந்த 18,000 ஸ்லோகத்துக்கு பிரபுபாதர் ஒரு பேஜ் விளக்கம் தனியா, 4 லைன் ஸ்லோகத்துக்கு 1 பேஜ் விளக்கம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த ஸ்லோகத்தை எடுத்து வச்சு 1 மணி நேரம் கிளாஸ் வேற. இப்பவே படிக்கலன்னு வச்சுக்கோங்க, தெரியாம செத்துக்கித்து போய் மறுபடியும் பிறந்து வந்தா இந்த 18,000 ஒரு 20-30,000 ஆயிரம். கரெக்டா? அப்போ பகவான் என்ன செய்தார்? பாதி ரகசியத்தை புத்தகத்திலையும் பாதியை ஆச்சாரியர்கள் இதயத்திலையும் ஒளித்து வைத்து விட்டார். புரிஞ்சுதா உங்களுக்கு? பகவான் தன்னுடைய ஞானத்தில் பாதியை எங்க வச்சிருக்கிறாரு? புக்ஸ்ல வச்சிருக்காரு. பகவத்கீதை பாகவதம் புத்தகத்தில் வச்சிருக்காரு. பாதி ஞானத்தை எங்க வச்சிருக்கிறாரு? ஆச்சாரியர்கள் இதயத்துல ஒளிச்சு வச்சிட்டாங்க. அப்போ புத்தகமும் படிக்கணும், இந்த பாகவதத்தையும் படிக்கணும், ஆச்சாரியர்களான பாகவதர் அவங்களையும் சர்வீஸ் பண்ணணும். அப்பதான் கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்ப எடுத்துக்காட்டு, ராதாராணி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராதாராணி? ஓகே, ராதாராணியை பற்றி எந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க? எல்லாருக்குமே தெரியும் ராதாராணி இல்லையா? எல்லா இஸ்கான் டிவோட்டிஸ்க்கு எல்லாம் தெரியும் ராதாராணி. ராதாராணி ராதாராணியை பற்றி எந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது? பகவத்கீதையில இருக்கா? இல்ல. பாகவதத்தில் இருக்கா? இல்ல. எங்க இருக்கிறார்? ராதாராணியை பற்றி இவ்வளவு தகவல்கள் எங்க இருக்கு? சரி போட்டோம். ராதாராணியுடைய ஒரு பழமையான கோயில் சொல்லுங்க. இப்ப திருப்பதி பாலாஜி 1000 வருடங்கள் பழசு. கேரளால போனீங்கன்னா அனந்த பத்மநாபர், குருவாயூரப்பன் 1000 வருஷம் பழசு. பண்டரிபுரத்துல விட்டலா 1000 வருஷம் பழசு. உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப பழசு. பத்ரிகாசிரமம், துவாரகா, அயோத்தியா எல்லாம் 1000 வருஷம் பழசு. அப்படி பழமையான ஒரு ராதாராணியுடைய கோயிலை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். கோயிலே கிடையாது. என்ன ஒரு விசித்திரம்! ராதாராணிக்கு கோயில் கிடையாது, ராதாராணிக்கு புத்தகத்துல ராதாராணியை பற்றி விளக்கம் கிடையாது. இதை விட வேடிக்கை என்றால், பிராமண தீட்சை பெற்ற பக்தர்கள் எல்லாம் மூல ஸ்லோகம் சொல்லிதான் பகவானை வழிபடுவார்கள். அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் மந்திரம் இருக்கு பிராமண பக்தர்கள். புத்தகத்துல ராதாராணிக்கு மந்திரம் கூட கிடையாது. அப்ப ராதாராணியை பற்றி இவ்வளவு தகவல்கள் நமக்கு எங்கிருந்து கிடைச்சது? ஆச்சாரியர்கள் இதயத்திலிருந்து கிடைச்சது. கரெக்டா? பகுதி ஞானத்தை பகவான் புத்தகத்திலையும், பாதி ஞானத்தை எங்க வச்சிட்டாரு? ஆச்சாரியர்கள் இதயத்தில். அப்ப புக்கையும் படிக்கணும், ஆச்சாரியர்களை வழிபடணும். அப்பதான் முழுமையான ஞானம் கிடைக்கும். ஓகே, இந்த 3 விஷயங்கள். முதல்ல சாதனா, ரெண்டாவது நல்ல தூய்மையான சாப்பாடு. அப்புறம் நிறைய இருக்கு, 4 கோட்பாடுகள், இப்படி நிறைய சாதனை இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 3 தலைப்புகளோட இப்போ இந்த கிளாஸ் நிறுத்திடுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 3 விஷயம். ஃபர்ஸ்ட் என்னது? ஜபம். எப்ப பண்ற ஜபம்? காலையில சூரியன் உதிப்ப. பாக்கி எல்லாம் ஜபம் அது என்னது, லைக் எக்ஸ்கியூஸ் தான். அப்படியே மாலை தீந்துதா நிறைய பேர். அதுல நான் ஒரு பக்தரை பார்த்தேன், பாதி மாலை ஜபிச்சு ஜபம் பண்ணி கிளிப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறார், அந்த மீதம் பாக்கி ஜபிக்கிறதுக்கு. தீந்துதா, முடிச்சுதா, அப்பா 16 மாலை முடிச்சுது, see you tomorrow. ஆனா மார்னிங் பண்ணும்போது நம்ம சுவாரஸ்யமா, நீங்க எவ்வளவு பேர் மாயப்பூர், விருந்தாவன், இந்தியால எல்லாம் பில்கிரிமேஜ் போய், தீர்த்த யாத்திரை போய் அறியாமலே 20 மாலை 24 மாலை எக்ஸ்ட்ராலாம் ஜபம் பண்ண அந்த அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? யாருக்குமே இல்லையா? எல்லாருக்கும். ஆனா இங்க ஜபம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். இதை உருட்டி
ஜபம், பிரசாதம், அப்புறம் புத்தகங்கள் ஆச்சு. சரி, உங்க கேள்விகளை கேட்கலாம். அதிகமா நான் உங்களை பேசி போர் அடிக்க வைக்கல. நாராயணப்படை ஏன் தோற்றது? ஏன்னா பகவான் துரியோதனன் தோக்கணும்னு ஆசைப்பட்டுட்டார், அவ்வளவுதான். சிம்பிள். அர்ஜுனன் ஜெயிக்கணும், யார் தோக்கணும்? அதுக்கு வேண்டி அவர் எந்த நாடகமும் ஆடுவார். ஆனா யதார்த்தத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் எவ்வளவு வீரர்கள். பீஷ்மர் இருக்கிறார், துரோணாச்சாரிய, கிருபாச்சாரிய, அஸ்வத்தாம, கர்ண, பெரும்படை அவங்களது. 12 மகாரதிகள் இருக்காங்க, அந்த கமாண்டர்ஸ் அந்த பக்கம். ஆனா இவர் பக்கத்துல 6 கமாண்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆர்மி ஹியூஜ், டபுள் இவங்க ஆர்மியை விட டபுள் சைஸ். ஆனா பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு யார் முடிவு பண்ணிட்டா? கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார். யாராலையும் மாற்ற முடியுமா? ஒரு நாள் நைட்டு துரியோதனன் கத்தரார் பீஷ்மர் கிட்ட, நீங்க ஏன் நான் போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள், நன்றி கடன் இல்லாதவர் அப்படி கண்டபடி திட்டாரு. பீஷ்மருக்கா சரியான கோபம். ஏன்னா வாழ்க்கையில யாருமே அவரை பத்தி இப்படி பேசுனது கிடையாது. தர்மத்தின் உருவானவர். கோபம் சொல்லிட்டார். ஒரு ஏரோ எடுத்து கொடுத்துட்டு, அம்ப கொடுத்துட்டு, நாளைக்கு நான் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அர்ஜுனனை வீழ்த்தி இருப்பேன். அர்ஜுனன் he will be dead. என்னோட ப்ராமிஸ் போ அப்படின்ட்டார். துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன்னா பீஷ்மர் சொன்னா செஞ்சிருவார். நாளைக்கு 10ஆம் நாள் சூரியன் மறைவதற்கு முன்னாடி அர்ஜுனன் நிலத்தில் விழுந்திருப்பான். ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த செய்தி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பயங்கரமா. திரௌபதி காதலையும் விழுந்துருச்சு. பீஷ்மர் சபதம் எடுத்து விட்டார், நாளைக்கு சூரியன் மறைவதற்கு முன்னாடி கணவரை கொன்றுவான். திரௌபதி அம்மாக்கு உடம்பெல்லாம் நடுக்குது. ஓடுனாங்க, நேரா யார்கிட்ட போனாங்க? கிருஷ்ணன். அவர் சொன்னார், நான் டிரைவர் தான், சண்டையெல்லாம் போடல, நீ ஏமா எங்கிட்ட வர்ற? கிருஷ்ணா நீயும் என்னை கைவிடாதே அப்படின்னு சொன்ன உடனே சரி வா ராத்திரி எதா பண்ணலாம். இரவில் பீஷ்மர் டென்ட்ல தூங்க போறார். விளக்கெல்லாம் அணைச்சிட்டார், தீ அந்த பந்தங்கள் எல்லாம் அணைச்சு தூங்க போறார். அந்த இருட்டுல இவர் என்ன பண்றாரு? திரௌபதியை கூட்டிட்டு அழைச்சிட்டு போறார் பீஷ்மர் கொட்டைக்குள்ள. அவர் விளக்கெல்லாம் அணைச்சு படுத்துட்டாரு. அந்த நேரத்துல சிங் 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 சலங்கை ஒலி கேட்குது. யாரோட சலங்க? அவர் நினைக்கிறார், இந்த நேரத்துல எந்த பெண் என்னுடைய அறைக்கு வர்றாங்க? நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி பீஷ்மர். பெண்களுடன் பழகுவதில்லை, பேசுவதில்லை, பெண்களோட எந்த தொடர்பும் கிடையாது அவருக்கு. நைஷ்டிக. அப்படிப்பட்ட ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியுடைய அறையில இரவுல ஒரு பெண் போனா உலகத்தார் நல்லது பேசுவார்களா, பழி சொல்லுவார், தவறா பேசுவாங்களா? தவறா பேசுவார் இல்லையா? உடனே யார் இந்த நேரத்துல வர்றது அப்படின்னு அவர் இருட்டுல வெளியே வரலாறு. கிருஷ்ணர் தான் கூட்டிட்டு போனார் திரௌபதியை. கரெக்டா அந்த அம்மா காலில் விழுந்துட்டான். இவருக்கு யார் விழுந்ததுன்னே தெரியல. சௌபாகியவதி பவா அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். உனக்கு எல்லா நன்மைகளும் உரித்தாக கிடைக்கட்டும். உடனே கிருஷ்ணர் அப்படியே தீப்பந்தத்தை எடுத்துட்டு திரௌபதி கிட்ட, நம்ம வேலை முடிஞ்சது வா போலாம் அப்படின்னு கேட்டார். என்ன நடந்தது? என்ன நடந்தது? கிருஷ்ணர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். சாரி, பீஷ்மர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரா? சௌபாகியவதி. நாளைக்கு போய் கணவனை கொல்ல முடியுமா? தப்பிச்சிட்டாரு. அப்போ இந்த மொத்தம் பிளான் பண்றது யாரு? அவர் முடிவு செஞ்சிட்டார், என் நாராயண படை தோக்கட்டும். அவ்வளவுதான், தோத்து போச்சு. அதுக்கு வேற ரீசன்லாம் கிடையாது. Why we can't add garlic and onion in our food? இந்த கேள்வியை யார் கேட்டது? ரகசியமான கேள்வியா? ஏன் வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது? கரெக்ட், நல்ல கேள்வி. அறிவியல் பூர்வ நம்ம பாகவதத்திலே இதுல விளக்கம் இருக்கு. என்னன்னா, நீங்க சாப்பிடுற எல்லா காய்கறிகளும் பழங்களும் லட்சுமி தாயாரும் ஐராவத யானையும் எல்லாமே எங்கிருந்து வந்தாங்க? பாகவதம் படிச்சவங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? பார்க்கடல்ல இருந்து வந்தாங்க.
பார்க்கடலை கடைந்த கதை தெரியுமா? ஒரு பக்கத்துல அரக்கர்கள் நின்று கடைந்தார்கள், இனி ஒரு பக்கத்துல தேவர்கள் நின்று கடைந்து கொண்டிருந்தார்கள். அப்ப கடைய கடைய ஒரு விஷயமா வருமா? அப்போ ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு தேவன் போய் சொல்வார், அடுத்து என்ன வருதோ அது எனக்கு. இந்திரன் சொன்னாரு, ஒரு யானை வந்தது கொண்டு போயிட்டாரு ஐராவதி. பிள்ளையார் வந்தார், விநாயகர். அடுத்தது என்ன வருமோ அது எனக்கு. ஒரு எலி வந்தது, ஆனா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாம கொண்டு போயிட்டார். நல்ல மனுஷன். அப்படி ஒன்னொன்னா வந்து கொண்டிருந்தது. தேங்காய் வந்தது. பிரம்மா சொன்னாரு, 41 நாளைக்கு நீ காய்க்கணும், உனக்கு வந்து கண்ணில்லை, இருந்தாலும் மனிதர்கள் தலையில விழக்கூடாது. உண்மைதான். பாருங்க எவ்வளவு ஒரு அதிசயம். யார் தலையிலயோ தேங்காய் விழுந்திருக்கா? விழாது. அதுக்கு தெரியும். அது ஒரு அதிசயம். 41 நாள் ஓகே, அது ஓகே. அப்படி ஒரு பழங்களுக்கும் சொல்லிட்டாரு. கடைசியில கேஷ்யூ நட் வந்தது. கேஷ்யூ நட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? முந்திரி, அவ்வளவுதான் சொல்லுவாங்களா? இந்த கேஷ்யூ நட் வந்தது. உடனே பிரம்மா சொன்னார், வருடத்தில் ஒரு முறை நீ காய்க்க வேண்டும். ஆனா அது சொன்ன பேச்சு கேட்காம 2 தடவை காய்ச்சிருச்சு. பிரம்மாக்கு கோபம் வந்து சொல்லிட்டாரு, உன் சீடு வெளியில ஆயிடும். This is the only fruit which has got the seed on the outer side. எல்லா பழங்களுக்கும் விதை எங்க இருக்கும், ஆனா இதுக்கு எங்க இருக்கும்? இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருனா இந்த பார்க்கடல்ல இருந்து வருது, எல்லாம் வந்து லட்சுமி தாயார் வந்தாங்க, ஐராவத யானைகள் எல்லாம் வந்தாங்க. கடைசியில தன்வந்திரி மூர்த்தி கையில அமுதம் எடுத்துட்டு வந்தார், அமுத கலசம் அதை எடுத்துக்கிட்டு வந்தார். அந்த கதை உங்களுக்கு தெரியுமே, மோகினி மூர்த்தி இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் ஏமாத்தி. எனவே இட்ஸ் a big story. ராகு என்ன செஞ்சிட்டார்? அந்த அமுதத்தை ஃபர்ஸ்ட் அவர் ஒரு அரக்கன் குடிச்சிட்டார். குடிச்ச உடனே சூரிய சந்திரர்கள் சொன்னார்கள், நாராயணா அது மோகினி மூர்த்தி, மோகினி இவன் வந்து தேவன் கிடையாது, அரக்கன். உடனே மோகினி என்ன பண்ணாங்க? சுதர்ஷன் சக்ரா கொண்டு வந்து அந்த அரக்கனை கொன்றார்கள். அவன் ரத்தம் கீழே விழுந்தது. சயின்ஸ் படிச்ச குழந்தைகள், சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், நம்ம பிளட்ல ரத்தத்துல 2 செல்ஸ் இருக்கு. என்னெல்லாம்? ஒயிட் செல்ஸ் அண்ட் ரெட் செல்ஸ், ரைட்? அந்த ரெட் செல்ஸ் சின்ன வெங்காயம், ஒயிட் செல்ஸ் பூண்டு. மற்ற காய்கறிகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? பார்க்கடல்ல இருந்து வந்தது. இது 2 எங்கிருந்து வந்தது? ராகுவினுடைய ரத்தத்திலிருந்து வந்தது. அதை சாப்பிட்டோம், கொஞ்சம் கொம்பெல்லாம் வரும் நமக்கு, கோபம் அந்த மாதிரி. அப்ப இது வந்து ஒரு மனிதனுடைய ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் உத்வேகம் செய்யக்கூடிய பொருள். எது? வெங்காயமும். அதை கம்மியா சாப்பிட்டா அவன் கொஞ்சம் பொறுமைசாலியா இருப்பான் அப்படின்னு வேதங்கள் எதிர்பார்க்கிறது. அவ்வளவுதான். நடக்குதா இல்லையான்னு தெரியல. சோ அது வேண்டும். அதனால பகவானுக்கு அது பிடிக்காது, அது ரத்தத்துல உருவானது, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் ஏற்றுக்கொள்ளாததுனால பக்தர்கள் அதை சாப்பிடவும் மாட்டாங்க. ஓகே. Even after giving Krishna prasadam daily to a non-devotee, they never come to Krishna's devotion. Okay. ஒருத்தருக்கும் ஒரு விதமான அழுக்குகள் இருக்கு. பகவத்கீதையில 3 அந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமா? தீயை சுற்றி புகை இருப்பது போல், கண்ணாடியின் மீது தூசி படிந்திருப்பது போல், கருவிற்குள் குழந்தை இருப்பது போல். 3 levels of dust contamination. இந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? படிக்கலையா? அதாவது ஒரு மனிதனின் மனசுல அழுக்கு 3 விதம். முதல் விதம் எது? தீயை சுற்றி புகை இருப்பது போல. அது கொஞ்சம் போய் ஊதுனா நமக்கு புகை போயிடும், தீய பார்க்கலாம். இரண்டாவது, கண்ணாடியின் மீது தூசி படிஞ்சிருப்பது போல். ஊதுனா பார்க்க முடியாது, கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து அதை துடைக்கணும், கொஞ்சம் எஃபர்ட் போடணும். மூன்றாவது, கருவிற்குள்ள இருக்க குழந்தையை போல. ஊதுனா போய் அம்மா வயிற்றுல ஊதுனா குழந்தைய பார்க்க முடியுமா? துணி எடுத்து தொடச்சா பார்க்க முடியுமா? அந்த 10 மாதம் காத்திருந்தாதான் குழந்தைய பார்க்க முடியும். அப்ப சில வாழ்க்கையில பாவம் அப்படின்னா இந்த புகைக்கு மேல தூசு இருக்கிற மாதிரி. வந்தாங்க, 2வது நாளே ஜபமாலை எடுத்தாங்க, ஜபம் பண்ணினாங்க, 2 வருஷத்துல தீட்சா, பிராமண டிவோட்டி, சீனியர் டிவோட்டி, ஹரிபோ ஆயிட்டாங்க. அது அவங்க வாழ்க்கையில பாவம் கொஞ்சமா இருக்கு. சிலர் வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமான பாவங்கள், தூசி இருக்கு.
வந்து ஒரு 2 வருஷம் 5 வருஷம் எல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டு அவங்க சுத்தமாயிடுவாங்க. ஆனா சிலவங்க அம்மாவின் கருவுக்குள்ள இருக்கிற குழந்தை மாதிரி 1 நாள் 2 நாள் சர்வீஸ் பண்ணாலாம் பியூரிட்டி ஆகாது. ஒரு கொஞ்சம் வருஷம் ஸ்ட்ராங்கா பண்ணினாதான். இப்படி 3 விதமான அழுக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். 4வது கேள்வி, nowadays many people eating non-veg but still going to temple, pray sincerely and helping people, how the karma will affect them? கண்டிப்பா கிருஷ்ணருக்கு பிடிக்காது. புலால் உணவு சாப்பிட்டுக்கிட்டு என்ன நல்லது செஞ்சாலும் பகவானுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நல்ல செயல்கள் செய்யறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும், அவ்வளவுதான். பாவத்திலேயே வச்சு பெரிய பாவம் புலால் உணவு சாப்பிடுவது, அதுலயும் பசுமாடை சாப்பிடுவது, அதுதான் ரொம்ப பெரிய பாவம். அப்ப அவங்க அப்படி ஒருத்தர் பாவத்தை செஞ்சுக்கிட்டு பகவானுக்கு சேவை செஞ்சா பகவான் சந்தோஷம் அடைய மாட்டார். நீங்க பாருங்க, இந்த பூஜா சர்வீஸ்ல வந்து இந்த சாமரம் விசிறி, அது நடுவில் இருந்து ஓடிட்டு இருக்கு, இந்த சாமரம் வீசுறாங்கல்ல, தெரியுமா? you know this white fan, இந்த சாமரம். இந்த சாமரம் பூஜையில வந்ததற்கு ஒரு கதை உண்டு. இமயமலையில பத்ரி நாராயணர் பத்ரிகாசிரமம் கோயில் இருக்கு. பத்ரி நாராயணர் கோயில் ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த பத்ரி நாராயணரை இமயமலையில வழிபடுறவங்க வந்து புலால் உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பகவானுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அடுத்த நாளைக்கு அவங்க அந்த பூசாரி போய் கோயில துறக்கிறாரு, சாமியை காண. பத்ரி நாராயணர் கோயிலிருந்தே ஓடிட்டார். ஏன்னா புலால் உணவு சாப்பிடுறவங்க என்ன வழிபடுறாங்கன்னு சொல்லிட்டு கோயிலிருந்து ஓடி எங்க போயிட்டாருன்னா, கோயிலுக்கு பின்னாடி கோஷாலைக்கு போயிட்டார். பசுமாடு, இமயமலையில இருக்கிற பசுமாடு எப்படி இருக்கும்னா, நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது, யாக் YAK, அந்த பசுமாடு பார்த்திருக்கீங்களா? யாக் இங்க எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கா யாக்? பட் யூ ஹேவ் சீன், அப்படியே ஃபுல்லா முடியா இருக்கும். அது பிளாக்கும் இருக்கு, ஒயிட்டும் இருக்கு, யாக். அந்த வெள்ளை பசுமாடின் பேரு சமரி. சமரி. இந்த பத்ரி நாராயணர் சிலை விக்கிரகம் பகவான் என்ன செஞ்சிட்டாரு, புலால் உணவு சாப்பிடுறாங்க என்ன கும்பிடுறாங்களேன்னு சொல்லி அங்கிருந்து ஓடி போய் கோஷாலைக்குள்ள, ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராமகி, தேங்க்யூ, கோஷாலைக்குள்ள போய் அந்த சமரி பசுடைய முடி ரோமம் அதுக்குள்ள ஏறி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பூசாரிகள் 3 நாள் 5 நாள் 6 நாள் பத்ரி நாராயணரை தேடிக்கிட்டே இருக்காங்க, அவரை காணோம். கடைசியில விட்டுட்டு போயிட்டாங்க. பத்ரி நாராயண பகவான் அந்த சமரி பசு கிட்ட சொன்னாரு, நீ வந்து என்னை காப்பாற்றி விட்டாய். இரத்தக்கரை படிந்த கைகளால் நான் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ என்னை காப்பாத்திட்ட, அதற்கு நன்றி கடனாக உன்னுடைய முடிய வச்சுக்கிட்டு என்னைக்கு எனக்கு சேவை செய்யறாங்களோ அப்பதான் பூஜை பூர்த்தி ஆகும் அப்படின்னு சமரி பசுவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இந்த சமரி பசுவின் முடியத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சாமரா அப்படின்னு சொல்லி பகவானுக்கு சேவை செய்யும். ஸோ புலால் உணவு சாப்பிட்றவங்க கையிலிருந்து அவர் எதுவுமே எடுத்துக்க மாட்டார். அவங்க நல்ல கர்மம் நல்ல வினைகள் செஞ்சா கண்டிப்பா அதுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஸோ நம்ம வேலை என்னன்னா, இந்த புலால் உணவு சாப்பிட்றவங்களை அன்பா சொல்லி ஒருத்தரையா திருத்தணும். முதல் நாளே இதெல்லாம் சொல்லி இருக்கக்கூடாது. அவங்க புதுசா வந்த உடனே நீ நரகத்துக்கு போவே, அவ்வளோதான், அப்புறம் வரவே மாட்டாங்க. அப்படி அன்பா மெதுவா எல்லாம் சொல்லி அவங்களை எல்லாம் இதுல இருந்து, ஏன்னா பெரும் பாவத்துல இருந்து நம்ம அவர்களை காப்பாற்றுகிறோம். Do Krishna devotee need to offer Amavasya Tarpanam? Okay. தேவையில்லை. ஏன்னா நம்ம மூதாதையர்கள் இறந்து போனாங்கன்னா அங்க போய் யமன் கிட்ட கோர்ட்ல கேட்பாங்க. 16 நாட்கள் 11 நாட்கள். It's okay, time is 8:30. Can I continue or should I stop? அப்படியா? பசிக்குமே பிரபு. வேணும்னே லேட் பண்றாருன்னு. Should I continue? பசிக்குதா உங்களுக்கு? இல்ல. சரி, எங்க ஸ்டாப் பண்ண? யாராவது இறந்து, இட்ஸ் a beautiful science. பிறப்பு இறப்பு என்று சொல்வது மாபெரும் அதிசயம்.
நீங்க அந்த டெட் பாடி கிட்ட போய், அந்த இறக்கக்கூடிய மனிதர்கிட்ட போய் நின்று பாருங்க. சிட்டிலலாம் கிடையாது, கிராமத்துல இப்போ ஒருத்தர் இறக்க போறாருன்னா நாய் குறைக்காது. ஹவுல், இட் won't bark, howling, ஊளையிடும். சாதாரணமா நாய் எப்படி சத்தம் போடும் அப்படின்னு குறைக்கும். ஆனா அன்னைக்கு நாய் குறைக்காது, அப்படின்னு. யாராவது இது கவனிச்சிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க? பசுமாடு கன்று குட்டியோ அந்த வீட்டுல கட்டி வச்சிருந்தா என்ன பண்ணுமா, பயந்து கயிறு அத்துக்கிட்டு ஓடிடும். அந்த வீட்டுல சுத்தி இருக்கிற மரங்களில் இருக்கும் பறவைகள் எல்லாம் பட்ட 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 பட்டான்னு எல்லாம் பறந்துடும். ஏன்னா விலங்குகளுக்கு தெரியும் யமதூதர்கள் வரப்போறாங்க. நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? விலங்குகளுக்கு தெரியும். எவ்வளவு பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? கண்ணுக்குட்டி பயந்து ஓடுறது, நாய் ஊளையிடுறது, பறவை யாரும் பார்த்துருக்கீங்களா? மேபி சிட்டியில இப்ப அதெல்லாம் கிடையாது, கிராம பகுதியில பார்த்துருக்கீங்க இல்லையா? ஏன்னா அந்த விலங்குகள் தெரியும் யார் வரப்போறாங்க, யமதூதர் வரப்போறான்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த உயிரை விட போற ஆளுக்கும் தெரியும் யமதூதர்களை பார்ப்போம். பயந்து என்ன பண்ணுவாரு, நம்ம பக்கத்துல யாராவது நின்னோம்னா, பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ உறவினர்களோ நின்னோம்னா, பயத்துல they will grab your hand, அப்படியே பிடிச்சிருவாங்க. அந்த நகமெல்லாம் உங்க கையில பதிஞ்சிரும், அப்படியே உங்களை பிடிச்சிருப்பாங்க. நமக்கு தெரியாது என்ன நடக்குது. நம்ம ஐயா எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு தடவிக்கிட்டு இருப்போம். அவர் என்ன பண்ணுவாங்க, யமதூதர்கள் கயிறை கொண்டு வருவாங்க. அந்த கயிறுக்கு என்ன பேரு? பாசம். நான் ரொம்ப பாசமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவனை நரகத்துக்கு போக கட்டி வச்சிருக்கிறேன், மேல விடவே மாட்டேங்கிறேன். பாசம் என்றால் கயிறு. அந்த கயிறை போட்டு ஆத்மாவை ஒரு இழுப்பாங்க பாருங்க. எந்த அளவுக்கு பற்றுதல் இருக்குமோ அந்த அளவுக்கு வலிக்கும். பற்றுதல் குறைவா இருந்தா வலியும் கம்மியா இருக்கும். புரிஞ்சுது? அப்ப என்ன ஆகும், உடம்புல 9 கதவுகள் இருக்கு. நவத்வாரே புரே தேஹி, கண்ணு காது மூக்கு கீழே எல்லாருக்கும் எவ்வளவு டோர்ஸ் இருக்கு? 9 டோர். இந்த டோர் வழியா தான் என்ன ஆகும், உயிர் போகும். நீங்க அந்த டெட் பாடியை நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு சின்ன டிராப் பிளட் எங்கேயாவது இருக்கும். நல்லா கவனிச்சா தெரியும், இங்க ஒரு பிளட் இருக்கும், மூக்கு கிட்ட காது கிட்ட அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? உயிர் அந்த வழியாக போய்விட்டது. அவர்களுக்கு மறுபிறவி உண்டு. ஆனா சிலருக்கு ஆன்மா என்ன பண்ணும், யமதூதர்கள் வர்றதுக்காக காத்திருக்காது. தலையில இப்படி மேல எல்லா தலையிலையும் ஒரு இது இருக்கு இல்லையா, what do you call it? இங்க ஒரு இது இருக்கு, முடி வளராது, இங்க ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குமே, எல்லாருக்குமே இருக்கும். என்ன சொல்லுவீங்க? கேட்கல, என்னன்னு சொல்லுவீங்க அதுக்கு? what do you call it? சுழி. ஓகே. இங்க ஒரு கேப் இருக்கு, உள்ள ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு பிரம்மரந்திரம் அப்படின்னு. இது நைட் 11 மணி ஆயிடும். அந்த கேப்புக்கு பிரம்மரந்திரம் அப்படின்னு பேரு. அது ஓபன் ஆகி ஆன்மா போயிடும். அப்ப அவங்களுக்கு என்ன கிடையாது? மறுபிறவி கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பகவத்கீதை படிச்சிருக்கீங்க. நமக்கு 2 உடல்கள், என்ன? ஸ்தூல உடல், சூட்சும உடல். அப்ப டெத், மரணம் அப்படின்னு இறப்புன்னு சொன்னா என்ன? இந்த ஸ்தூல உடலை நம்ம இங்க விட்டுருவோம். சூட்சும உடல் தான் இந்த யமதூதர்கள் கொண்டு போவாங்க. அவங்க கொண்டு போக கோர்ட்டுக்கு போகக்கூடிய நாள் தான் 11 இருந்து 16 நாட்கள். அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம். கோர்ட் எங்க இருக்கு? பாதாளத்துல இருக்கு. அப்ப பாவம் குறைவாக செய்தவன் 11 நாட்கள்லயும், பாவம் அதிகமாக செய்தவன் 16 நாட்களும் எடுக்கும். எங்க போறதுக்கு? கோர்ட்டுக்கு போறதுக்கு. புலால் உணவெல்லாம் சாப்பிடல, கொஞ்சம் பிராமணன் சுத்தபத்தமா இருந்திருக்கான். ஆனா கிருஷ்ணரை எல்லாம் சாண்ட் பண்ணல, வேதங்கள் படித்திருக்கான், நல்ல நல்ல காரியம், சத்கர்மம், சாத்விகமான வேலையெல்லாம் செஞ்சிருக்கான், பாவம் செய்யல. அவனுக்கு எவ்வளவு நாட்கள்? 11 நாட்கள். இந்த மேல பறக்கிறது, தண்ணிக்குள்ள நீந்துறது, கண்ணு முன்ன எல்லாம் பிடிச்சி தின்றுக்கிறான். அவனுக்கு எவ்வளவு நாள்? 16 நாள். அங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே யமன் கேட்பாரு, the final hearing, அந்த வீட்டுல என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்பாரு. அதனால திருமணத்திற்கு அழைக்காவிட்டால் நீங்க போக வேண்டாம். ஆனா
மரணத்துக்கு அழைத்தாலும் அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? போயிருக்கணும். போயிட்டு நல்லவருப்பா, நேற்றைக்கு கூட நல்லா சிரிச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தேன், நல்ல மனுஷன் அப்படின்னு அவரை பற்றி 4 நல்ல விஷயங்கள் பேசி ராமராமா ராமராமா என்று பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். அப்ப யமதூதர்கள் சொல்லுவாங்க, நாங்க அந்த வீட்டுக்கு போனோம், அங்க 4 பேர் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க, 4 பேர் இவரை பற்றி நல்லது பேசினார்கள். அப்ப the final evidence, யமன் சொல்லுவார், பரவாயில்ல, அந்த மனுஷன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான், அவன் குற்றங்களை தண்டனையை குறைக்க வேண்டும். அப்ப அங்க 21 ரூம்ஸ் 24 ரூம்ஸ் நரகங்கள். பேங்க்ல பினான்ஸ் எல்லாம் பண்ண மக்களை ஏமாத்தி இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்கினா ஒரு தையல் மிஷினை வச்சு தச்சு எடுத்துருவாங்க, சூச்சி முகம் அப்படி நிறைய. அதெல்லாம் விடுங்க, என்ன பண்ணுவாங்க? they will give you the third body, 3வது உடலை உங்களுக்கு தருவாங்க. இப்ப எவ்வளவு உடல் இருக்கு? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். டெத் டைம்ல, மரணத்தின் நேரத்துல நம்ம எதை விடுறோம்? எந்த உடலை விடுறோம்? ஸ்தூல உடல். ஆனா அங்க போகும்போது 3வது உடல் கிடைக்கும். அந்த உடலுக்கு பேரு யாதனா சரீரம். யாதனானா வலி. இப்போ நான் இந்த இங்க மைக்குக்கே பிடிக்கல போல. சோ நான் இந்த உலகத்துல ஒரு கொலை செஞ்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கவர்மெண்ட் தர்றாங்க, என்ன கொல்லறாங்க இல்லையா? கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எனக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள். நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன், நான் 18 கொலை செய்து விட்டேன். அரசாங்கம் என்ன செய்யும்? ஒரே தண்டனை தான். ஆனா யமதர்மருடைய கோர்ட்டில் என்னாகும்? 18 தடவை நம்மளை தண்டிப்பாங்க. சோ இந்த யாதனா சரீரம், the body for pain, வலிக்கக்கூடிய உடம்பு என்ன ஆகும்னா, விரலை உடைச்சா விரல் உடையாது, ஆனால் உடைத்தால் என்ன வலி இருக்குமோ அந்த வலியை மட்டும் நம்ம அனுபவிப்போம். புரிஞ்சுதா? அப்ப எவ்வளவு தடவை வேணா இதை உடைக்கலாம். வாட் எ கிரியேஷன்! அவரை ஏமாத்த முடியுமா? இங்க 18 தப்பு பண்ணி ஒரு தண்டனை வாங்கி தப்பிச்சுக்குவோம். ஆனா அங்க 18 யாதனா சரீரம். அந்த 16 டேஸ்க்கு அப்புறம் தான் ஹியரிங், அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நிறுத்திடுவாங்க. அந்த உலகத்துக்கு பேரு பித்ருலோகம். நரகலோகத்துல தண்டனை முடிஞ்சுதா, கோர்ட் முடிஞ்சது, தண்டனை எல்லாம் முடிஞ்சாச்சு. அங்கிருந்து நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க பித்ருலோகம். அங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்படியாவது ஒரு ஹியூமன் பாடி கிடைக்கட்டும். கிடைச்சா, கிருஷ்ணா இனி நான் உங்களை மறக்க மாட்டேன், அனுபவிச்சதே போதும், செஞ்ச தப்பெல்லாம் இனி வேண்டாம். உங்களை எவ்வளவு பேருக்கு மறுபடியும் ஒரு தடவை மலேசியால பிறந்து இந்த மாதிரி இந்த ஊர்ல எல்லாம் வாழணும் பின்னாங்கள எவ்வளவு பேருக்கு ஆசையா இருக்கு? ஒன்ஸ் அகைன் வேண்டாம், யாருக்குமே ஆசை இல்லையா? அதே மனைவி எவ்வளவு பேருக்கு வேணும்? பிரபுஸ் எல்லாம் அப்படி உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு பேருக்கு சேம் ஹஸ்பண்ட் ஒரு தடவை கூட வேணும்? ஒரு மாதாஜி கூட கையை தூக்கல. ரைட்? சோ இவங்க பிரார்த்தனை பண்றாங்க, பகவானே எனக்கு நீ மறுபிறவி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி அழுது பிரார்த்தனை செய்யறாங்க. அப்போ என்ன உடம்பு கிடைக்கும் தெரியாது. கியூல நின்னா ரெஸ்ட்லெஸ்னஸ், அமைதியின்மை. அது எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. கியூல நின்னீங்கன்னா நான் நிக்கிற கியூ மட்டும் அப்படியே நிற்கும், பாக்கி எல்லா கியூ முன்னாடி போகும். அப்படி உங்களுக்கு யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் அப்படித்தான் போல இருக்கு. அப்ப அடுத்த மனிதர், அதனாலதான் ஔவையார் பாடி இருக்கிறார்கள், அரிது அரிது மானுடனாய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன்குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது. அடுத்த பாடி என்ன கிடைக்கும் தெரியாது. யோசிச்சு பாருங்க, பின்னாங்கள எலியா புலி எதெல்லாம் ஆகி போயிட்டோம்னா, பல்லி தவளை யாருக்கு தெரியும்? அப்போ யாரோ ஒரு கப்பிள், அவங்க கர்மா என் கர்மாவோட சேர்ந்து எனக்கு இந்த மனித பிறவி தர்றாங்க. அதனாலதான் பெற்றோர்களிடம் இருக்கும் நன்றி கடனை தீர்க்கவே முடியாது. சோ பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, இறந்தவர்களுக்காக பித்ரு பூஜை செய்ய வேண்டும். பித்ரு பூஜைனா என்ன? புண்ணிய நதிகளை நினைக்கணும், பகவான் நாராயண கிருஷ்ணா விஷ்ணுவை நினைக்கணும், உணவை பகவானுக்கு படைக்கணும், அது விநியோகம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான் பித்ரு பூஜை. ஆனா பிரபுபாதர் நம்ம இயக்கத்தை இவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு. அறிந்தோ அறியாமலோ நம்ம டெய்லி பித்ரு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ரெகுலர் பூஜையிலேயே என்ன அடங்கிருச்சு? பித்ரு பூஜை வந்துருச்சு.
ஏன்னா நம்ம பகவானுக்கு சாப்பாடு ஆஃபர் பண்றோமா? பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோமா? இந்த மந்திர காலையில் சொல்றீங்களா? கங்கேஷ் யமுனேஷ் சைவா கோதாவரி சரஸ்வதி சாவித்ரி ரேவதி அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே. அப்புறம் பிரசாதத்தை விநியோகம் பண்றோமா? சோ பித்ரு பூஜைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம டே டு டே லைஃப் ஸ்டைல்ல வந்துருச்சு. அதனால நீங்க தனிப்பட்ட ஒரு பித்ரு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இனி யாராவது செஞ்சாலும் தவறும் இல்லை. இஸ் இட் கிளியர்? செய்யணுங்கிற தேவையும் இல்லை. இனி பக்தர்கள் செய்தால் அதில் தவறும் இல்லை. கிளியர்? ஓகே. No devotees also has 5 dips. புரியலையே இந்த கொஸ்டின். பயங்கரமான கையெழுத்தா இருக்கு. No devotees also has 5 dips. யார் கேட்டாங்க? சரி, புரியலையே இந்த கொஸ்டின் புரியல. Why there is so much regulation in practicing devotional service if Krishna is so merciful? ரொம்ப புத்திசாலியா இருக்கிறார். பகவான் கருணை வாய்ந்தவர்னா எதற்காக இந்த மாதிரி விஷயம்? சரி, அந்த 2 ஸ்மால் பாய்ஸ் பாருங்க, குழந்தைங்க, அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா? ஓகே. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது do they wear a particular color uniform dress, ஒரே பேட்டர்ன்ல போடுறாங்களா? போடுறாங்க. அவங்க படிக்கிறதுக்கும் இவ பச்சை போட்டாலும் படிப்பாங்க, வெள்ளை கலர் போட்டாலும் படிப்பாங்க, நீல கலர் போட்டாலும் படிப்பாங்க இல்லையா? எந்த கலர் போட்டாலும் படிப்பாங்களா இல்லையா? படிப்பாங்க. பின்ன ஏன் ஒரு ஸ்கூல் இவங்க இந்த கலர் தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? டிசிப்ளின். டிசிப்ளின் இருந்தா படிக்கிறது ஈஸியா. அப்ப பக்தி எப்படி வேணா பண்ணலாம், ஆனா ரெகுலேஷன் இருந்ததுன்னு வைங்களேன் ஈஸியா. நமக்கு இப்ப 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு டாக்டர் 2 பேர்கிட்டயும் நம்ம சீக்கு நோய்வாய்ப்பட்டு போறோம். ஒரு டாக்டர் என்ன செய்யறாரு? மெடிசன் கொடுத்துட்டு, ஐயா இதை சாப்பிடு, வியாதி எல்லாம் போயிடும். 2வது டாக்டர் என்ன சொல்றாரு? காலையில பசியாறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, மத்தியானம் 1, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி 2. எந்த டாக்டர் இஸ் மோர் எஃபெக்டிவ்? முதல் டாக்டர் சொன்னது தப்பா? இந்த மருந்து பூரா மருந்து சாப்பிட உனக்கு அவர் சொன்ன தப்பா? அவரும் கரெக்ட். பட் the second doctor gave you a structure. நமக்கு எஃபெக்டிவா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆன்மீக குருக்கு எல்லாம் என்ன சொன்னாங்க? பக்தனாகுப்பா, பக்தனாகுப்பா, பக்தனாகுப்பா என்று சொன்னார்கள். பிரபுபாதர் மட்டும்தான் 16 மாலை ஜபம் பண்ணி ஏகாதசிக்கு இதை சாப்பிடு அதை சாப்பிடாத, அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு which will be more effective. சோ அதனால ரெகுலேஷன்ஸ் இருந்தா பக்தி ஈஸியா. ஓகே, முடிஞ்சிருச்சு. இருக்கு லோக்கல் லாங்குவேஜ். எனக்கு தமிழே தெரியாது, மலைய பாஷையிலலாம் எழுதுனா நான் என்ன பண்ணுவேன்? I don't know, somebody has to translate this. கீழே டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்களா? நீங்க பண்ணுங்க. Thank you bro. Why husband and wife having problem in family? Like என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்ய? So வெற்றிகரமான ஒரு இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு 3 ரகசியங்கள் இருக்கு. There are 3 secrets for a successful family life. First secret, compromise. Second, விட்டு கொடுப்பது. இரண்டாவது ரகசியம் காம்ப்ரமைஸ், விட்டு கொடுப்பது. மூன்றாவது ரகசியம் காம்ப்ரமைஸ், விட்டு கொடுப்பது. அவ்வளவுதான். அதாவது 2 பேர், ஆணும் பெண்ணும் வேற வேற விதமாக யோசிப்பார்கள். இந்த கான்ஷியஸ் மனசு வேற. ஆண்கள் ஜெனரலாக சிந்திப்பார்கள், பெண்கள் டீடைலாக சிந்திப்பார்கள். நீங்க பாருங்க கவனமா. வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, நம்ம இன்னைக்கு அங்க போனோம் இல்லையா, அந்த மத்தாஜி ரெட் கலர் சாரி அந்த கிரீன் கலர் கம்மல் போட்டது நீங்க பாத்தீங்களா? இந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியாது. men think superficially. ஆண்களுடைய சிந்தனை எப்படி? உபரிப்ளவம், மேலோட்டமாக. பெண்களுடைய சிந்தனை எப்படி?
ஆழமா டீட்டெயிலா போவாங்க. இதை ரெண்டையும் பிடிச்சி ஒரு வீட்டுக்குள்ள போட்டா சண்டை தான் நடக்கும். இப்ப யார்கிட்டயாவது உங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ரொம்ப நல்ல ஃபேமிலி, எங்களுக்குள்ள சண்டை சச்சரவே கிடையாது, நான் பூ அவள் மனம், நான் கட்டிங் பிளேயர் அவ ஸ்க்ரூ டிரைவர், இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு குடும்பமே கிடையாது. யாரா ஐயோ அது ரொம்ப கஷ்டம் எப்படியோ ஓடுது அப்படின்னா உண்மையை சொல்றாங்கன்னு அர்த்தம். இது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் சிந்திக்கிறது. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள்ல ஒரு ஜோதிடர் கிட்ட ஒரு அம்மா போய் கேட்கிறாங்க, என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, என்ன பண்றது? ஜோதிடர் சொல்ற, அஸ்ட்ராலஜர் 3 மாசம்தான். உடனே மனைவி கேட்கிறாங்க, அப்புறம் பிரச்சனை முடிஞ்சிருமா? இல்ல உங்களுக்கு பழகி போயிடும். அதான் முடியாது. இது துக்காலயம். குடும்பம்னு சொன்னாலே பாண்டேஜ். அப்ப என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவுல கொஞ்சம் கிருஷ்ணரை வைத்துக் கொண்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அவ்வளவு அமைதி பூங்காவெல்லாம் எந்த வீடுமே இருக்காது, இருக்க முடியாது. இந்த பூமியிலிருந்து ஒரே ஒரு தம்பதிகள் தான் ஆன்மீக உலகத்திலையும் போய் கணவன் மனைவிகளாக இருந்தார்கள். அவங்க யாரு அப்படின்னா ஜெயதேவ கவிகளும் பத்மாவதி தாயார். அவங்க மட்டும்தான். நான் இந்த கேள்வியை தெரியாம ஒரு கிளாஸ்ல ஒரு மாதாஜி கிட்ட கேட்டேன், இந்த பிரபுவே கோலோகத்துக்கு, ஏன் பிரபு நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது இயற்கை. ரெண்டு வித்தியாசமான, இனி சாத்விக குணம், நன்மை குணம் சாத்விகமா இருக்கிறவங்கள கூட 2 பேரை ஒரு வீட்டுல போட்டா கொஞ்ச நாள்ல மனசு குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. அது இயற்கை. ஆனா அமைதியாக விட்டு கொடுத்து இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில சில நேரம் கணவன் சரியா இருப்பாரு, சில நேரம் மனைவி சரியா இருப்பாங்க. பட் விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் பிறக்கும் குழந்தை உலகத்தை காப்பாற்றும் குழந்தையாக இருக்கும். நான் சரி நான் தவறுங்கிறது கிடையாது, கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா. இப்ப அதுவா கணவர் திட்டுனா கூட மாதாஜி சொன்னா, பரவாயில்ல பிரபு நீங்க திட்டினீங்களா, கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது, ஒரு தடவை கூட திட்டுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்கு மேல எனக்கு டீடைல்ஸ் தெரியாது. Cannot focus on chanting, even doing every day. Sometimes feel good but not every time. Chant பண்ணும்போது தூக்கம் வருது, like that. Yeah. So இதே क्वेश्चनக்கு பிரபுபாதர் பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு பிரபுபாதர் சொன்னாரு, ஒரு குழந்தையுடைய கையெழுத்து சரியில்லைன்னா டீச்சர் என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க? ஒரு குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, டீச்சர் என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க? பிராக்டிஸ். ஸோ சாண்டிங் சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? பிராக்டிஸ். அவ்வளவுதான். ஏன்னா உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மந்திரம் தந்திரம் பூஜை யஜ்ஞம் ஹோமம் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ஹோலி நேம். இனி அந்த ஹோலி நேமுக்கு ஒரு ஷார்ட்கட் கேட்டா நம்ம என்ன பண்றது? புரிஞ்சுதா உங்களுக்கு? சர்வைஸ்வர்யைக்க மந்திரம் சகல உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம். அதாவது எல்லா வேதங்களின் சாரமும் இந்த மந்திரம் தான், எல்லா உபனிஷத்களின் சாரமும் இந்த மந்திரம் தான். யஜ்ஞம் பூஜை ஹோமம் எல்லாத்துக்குமே சாரம் இது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம கேட்கக்கூடாது. இதை நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அது கரெக்ட் ஆயிடும். Why did Duryodhan go to Krishna, Krishna's head, but Arjuna? என்ன அர்ஜுனர் பக்தர், பணிவோட கால் கிட்ட உட்கார்ந்துட்டார். துரியோதனன் அகந்தை பிடித்தவன். ஒரு தடவை குரு மகாராஜ் தவத்திரு ஜெயபதாக்க சுவாமிகள் ஒரு வேடிக்கையா சொன்னாரு, நீங்க அந்த வேயிங் மிஷின்ல ஏறி நிக்கிறீங்கல்ல, அந்த வேயிங் மிஷின் 70 கிலோ 80 கிலோன்னு காமிக்கும். 1 கிலோ தான் உங்க வெயிட், பாக்கியெல்லாம் ஹெட் வெயிட் என்று சொன்னார். உண்மைதானே? உயிர் போயிடுச்சுன்னா நம்ம உடலை எரிச்சால் எவ்வளவு மீதம் இருக்கும்? ஒரு மண்பானையில கொண்டு போயிடலாம், அவ்வளவுதான் நம்ம, இல்லையா? ஆனா இப்போ நான் பெரியவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது மொத்த ஒரு வேடிக்கையாக அவர் சொன்னாரு, நீ 70 கிலோனா 1 கிலோ தான் நீ வெயிட், 69 உன் தலைக்கணம் ஹெட் வெயிட் என்று சொன்னார். துரியோதனனுக்கு அந்த அளவுக்கு தலைக்கணம். If Krishna is supreme Godhead, then why he created so many religions like Christianity, Muslim, Buddha, Saivism, Vaishnavism? Very good question. யார் கேட்டது இது? வெரைட்டி.
பகவானுடைய படைப்பின் அழகு என்ன அப்படின்னா வெரைட்டி, பல விதம். இப்ப பாருங்க, 35 வருஷமா நான் ஒரே கலர் போட்டுட்டு இருக்கேன். நீங்க யாராவது ஒரே கலர் 35 வருஷமா போடுவீங்களா? ஏதாவது ஒரு மாத்தாச்சி ஆன்சர் சொல்லுங்க. ஏன் பெண்களுக்கு காவி உடை கொடுக்கறது இல்லை? கொடுத்தாங்கன்னா கீழே கோல்டு பார்டர் வச்சு தச்சிருவாங்க. ஒரே கலர் ஒரே ட்ரெஸ், ஆண்கள் கூட கலர் கலர். உங்களால முடியுமா? முடியாதா? entire life same pattern dress, same color, same this thing, monotonous, ஒரே மாதிரி முடியுமா? முடியாதா? சத்தமே இல்ல, முடியாது. we love variety, கரெக்ட் தானே? விதம். ஒரே மாவுல இட்லி, தோசை, வடை, இப்படி திருப்பி போட்டா அப்படி இல்ல. ஒன்னே வச்சு எவ்வளவு பேரை வச்சு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? we need variety. இந்த வெரைட்டி இருந்தாதான் உலகம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. இந்த வெரைட்டி எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள்ல போர் ஆயிடும். திருமணம் ஆயிட்டு அதே முகத்தை 30 வருஷம் பார்த்தா போர் அடிக்குமா? அடிக்காது. கண்டிப்பாக. அதனாலதான் இயற்கை குழந்தை என்ற அந்த குடும்பத்துல நடுவுல ஒன்னை கொண்டு வருது. யோசிச்சு பாருங்க, திருமணமான தம்பதிகள் வீட்டுல குழந்தையும் கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும்தான் ஒரே வீட்டுல 30 வருஷம் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? என்னமா ராத்திரி சாப்பிட்றதுக்கு? அது நாசிலாமா. எங்க? டேபிள் மேல. எப்போ? 2 அவார்டு ஃபிலிம் மாதிரி ஆயிரும் வீடு. ஆனா அதுக்குள்ள குழந்தைகள் இறைவன் அனுப்பும் போதுதான் சுவாரஸ்யமா. குழந்தைய பார்க்கும் போதே எவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்ட் மேன். அந்த குழந்தைய பார்க்கும்போது பேசும்போது எப்படி ஜுஜு பப் அந்த ஒரு மியூசிக் வருதா இல்லையா பேசும்போது? இல்லையா? நீங்க ஆபீஸ்ல போய் உங்க மேனேஜர் கிட்ட அப்படி பேச முடியுமா? ஹலோ மேனேஜர் பாட்டெல்லாம் பாட முடியுமா? ஆனா குழந்தைய பார்த்த உடனே நமக்கு என்ன வருது? ஒரு பாட்டு வருதா பேசும்போது? we start singing. அது இறைவன் கொடுத்த. அந்த வீட்டுல அந்த குழந்தைங்க இல்லைன்னு வைங்க, இது 2 எப்பவோ தனித்தனியா போயிருக்கும். so variety is the attraction. இந்த உலகம் இயங்குவதற்காக வெரைட்டி வேணும். இப்ப எல்லாரையும் வந்த உடனே நாளைக்கு அடுத்த சண்டே அடுத்த வீக்கெண்ட் ப்ரோக்ராம் வந்து நீங்க எல்லாம் 16 ரவுண்ட்ஸ் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா பாதி பேர் வர மாட்டாங்க. உடனே நம்ம வெரைட்டி கொடுப்போம். என்ன 1 ரவுண்ட் பண்ணியா, அப்புறம் 4 ரவுண்ட்ஸ் பண்ணு. நீ பண்ணலனாலும் பரவாயில்ல, வந்து சாப்பிட்டுட்டாவது போ. we also give variety. கரெக்ட் தானே? ஏன்னா மனிதர்கள் பலவிதம். அதனால பகவானும் பலவிதமான மதங்கள், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான கோட்பாடுகளை படைத்தார். ஓகே. Can you please explain about Draupadi 5 husbands? நல்லா மாட்டி விடுற கேள்வியா கேட்கிறாங்க. இது வந்து ஒரு சிம்பிள். பார்வதி திரௌபதி தாயார் தன்னுடைய பூர்வ ஜென்மத்துல, முன் ஜென்மத்தில் சிவராத்திரி விரதம் எடுத்துக்கொண்டு, இங்க இந்த ஊர்ல இருக்கா சிவராத்திரி விரதம்? நைட்லாம் சாப்பிடாம பேசாம அந்த தூங்காம எல்லாம் பண்ணுனா. சோ திரௌபதி தன்னுடைய முன் ஜென்மத்துல சிவராத்திரி விரதம் எடுத்தாரு. சிவபெருமான் திரௌபதியுடைய விரதத்துல அவ்வளவு ஆனந்தம், சந்தோஷம் அடைஞ்சு சிவபெருமான் தோன்றினார். சந்தோஷத்துல திரௌபதி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வரத்தை 5 தடவை கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு டின்னர் பிடிச்சிருந்ததுன்னா எப்படியா இருந்தது? நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுப்பா, அற்புதமா இருந்ததுப்பா, நான் இப்படி சாப்பிட்டதே இல்லை. ஒரே விஷயத்த மறுபடியும் சொல்லுவீங்களா? இல்லையா? இல்லையா? தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவன. இது எல்லாம் ஒரு ஆளு தான். நம்ம அந்த மந்திரம் சொல்றோம் இல்லையா? தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவன். இது எல்லாமே ஒரே ஆள் தான். ஆனா அந்த பக்தர் சந்தோஷத்துல தப்த காஞ்சனம். காஞ்சனம்னா என்ன? கோல்டு. காஞ்சனம்னா கோல்டு. கௌராங்கினா என்ன? கோல்டு. ஒண்ணுதான். சந்தோஷத்துல அவர் என்ன சொல்றாரு? தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தா. இது எல்லாமே ராதாராணி தான். இப்ப நமக்கு சாப்பாடு பிடிச்சு எப்படி இருந்து? நல்லா இருந்து, நல்லா இருந்து, நல்லா இருந்து. இந்த மாதிரி திரௌபதி தெரியாம சிவபெருமானை பார்த்து, எனக்கு இந்திரனை போல ஒரு கணவர் வேண்டும், கணவர் வேண்டும் 5 தடவை சொல்லிட்டாங்க. பாவம் அந்த அம்மா. அதனால சிவபெருமான் 5 வரத்தையும் கொடுத்தார். அப்போ 5 இந்திரர்கள் வந்து கணவர்களாக மாறினார்கள். ஆனா
அந்த 5 இந்திரனுடைய மனைவிகளும் வந்து திரௌபதியின் உடலுக்குள் அடைக்கலம் புகுந்தார்கள். இது வெளி உலகத்துக்கு தெரியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? 5 இந்திரர்கள் தேவர்கள் வந்து கணவர்களாக மாறினாங்க. அந்த 5 பேருடைய மனைவிகளும் யாரோட உடம்புல புகுந்தாங்க? திரௌபதி. அப்போ தர்மர் வந்தாருன்னா அந்த மனைவி தான் இன்டராக்ட் பண்ணுவாங்க. அர்ஜுனன் வரும்போது அந்த மனைவி தான் இன்டராக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? How to express compassion and mercy to others. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, தவ திரு ஜெயபதாக்க சுவாமி குருதேவ் அவங்க வந்து இப்ப இல்ல, நல்ல உடல் இருந்த போது எங்க போனாலும் வந்தாலும் ஒரு டப்பா பிரசாதத்தோட போவார். பார்த்திருக்கீங்களா? அந்த காலகட்டம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அவர் உடல் நலம் நல்லா இருந்த போது பார்த்தவர்கள் பக்தர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்க, நிறைய பேர். அப்ப என்ன பண்ணுவார்? ஏர்போர்ட்ல வரும்போது போகும்போது எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரசாதத்தோட போவார். அங்க போய் ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க சொக்காம் பொக்காம் எல்லாருக்கும் கொடுப்பார், பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் இல்லையா? பக்தர்கள் அப்படின்னா கருணை என்ற அர்த்தம். இவரு தெரியுமா உங்களுக்கு? இங்க வர்றார் அவரு, ஜனானந்த கோஸ்வாமி மகாராஜ். 24 மணி நேரம் கர்த்தாலோடய சுத்திட்டு இருப்பார். தனியா நான் அவர் ஒரு முறை லண்டன்ல பார்த்தேன். தனியா மார்க்கெட்ல ஒருத்தருக்கான சுத்தம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட், உலகத்துல புகழ் பெற்ற ஸ்ட்ரீட். தனி அங்க ஒரு இஸ்கான் கோயில் இருக்கு. தனியா அந்த இடத்துல உலகத்திலேயே எல்லா வித மக்களையும் அங்க பார்க்கலாம். இவர் தனியா ஹரே கிருஷ்ணா பாடிக்கிட்டு இருப்பார். பாடிக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் நடக்கிறாரு, இந்த பக்கம். பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஹரிநாமம் கொடுக்க வேண்டும், பிரசாதம், அந்த கருணை. அப்போ மர்சி, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஹரிநாமம், பிரசாதம், புத்தகம். சில பக்தர்கள்லாம் எப்பவுமே பேக்ல புக் வச்சிருப்பாங்க, யாராவது பார்த்தா கொடுத்துருவாங்க. பிரசாதம் வச்சிருப்பாங்க. நம்மளும் பேக்ல பிரசாதம் வச்சிருப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். சிலவங்க வந்து மற்றவர்கள் கொடுத்து. சோ இந்த மாதிரி பக்தர்கள் வந்து கருணையை விநியோகம் செய்து கொண்டே இருப்பார்கள். How should Grahastha devotees should put Krishna in the middle, taking care of children, working class? இது வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி. டே ஆரம்பிக்கும் பொழுதும் டே முடிக்கும் பொழுதும் கிருஷ்ணரின் நினைவோட முடிச்சுக்கோங்க. ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, மாம் அனுஸ்மரை, நீ வந்து 24 மணி நேரம் என்னை நினைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு. நம்மனால முடியுமா? 24 hours கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏதாவது சின்ன டாபிக் நம்ம அந்த பக்கம் டைவர்ட் ஆயிருவோம், இந்த பக்கம் டைவர்ட் ஆயிருவோம், ஏதாவது ஆயிடும். சோ கிரகஸ்தர்கள் என்ன பண்ணணும்? டே ஷுட் ஸ்டார்ட் வித் கிருஷ்ணா, எண்ட் வித் கிருஷ்ணா. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1 minute 2 minutes 5 minutes மங்களாரத்தி எல்லாம் வந்து பூவை அதை வச்சு, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியலையா, அங்க உட்காந்து அந்த 8 ஸ்லோகா சம்சார தாவா நலந்த லோகா எவ்வளோ 2 நிமிஷம் எடுக்குமா? அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 rounds எல்லாரும் உட்காந்து டே ஸ்டார்ட்ஸ் வித் கிருஷ்ணா. அதே மாதிரி நைட்டு போகும்போது தூங்க போகும் ஒரு மாலையோ ஏதாவது எல்லாம் இந்த மாதிரி ஆரம்பிச்சோம்னா கிராஜுவலி மெதுவாக மெதுவாக அந்த வாழ்க்கையுடைய சென்டர்ல யார் வந்துருவாங்க? கிருஷ்ணா வந்துருவாங்க. ஈஸியா கொண்டு வர முடியும். கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட இரவுல 2 பேரும் உட்காந்துட்டு குடும்பத்தோட ஒரு கிருஷ்ணா புக் ஒரு half an hour படிக்கிறோம், 10 minutes படிக்கிறோம், அந்த சிந்தனையில தூங்க போறோம், அந்த சிந்தனையில எந்திரிக்கிறோம். கிராஜுவலா அந்த வீடு வந்து இதாயிரும். அப்புறம் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது? ரொம்ப நல்ல கேள்வி. 5 வயது வரை அந்த குழந்தை லாளனம் பஞ்சவர்ஷினி, 5 வயசு வரை குழந்தைய வந்து கொஞ்சணுமா. சாணக்கியர் சொல்லியிருக்காரு, குழந்தைய கையில் எடுத்து வச்சு சுச்சு பப்பி டட்டி பட்டி அப்படி கொஞ்சணும் 5 வயசு. தாடனம் தசவர்ஷினி, 5 முதல் 15 வரை ஸ்ட்ரிக்டா இருக்கும். டோன்ட் டு திஸ், டோன்ட் டு திஸ். அப்பதான் நம்ம அவங்கள மாடல் பண்ணுவோம். 15 முடிந்தால் அவன் உன் தோழன், 25 முடிந்தால் அவன் உன் எஜமானன். 15 வயசுக்கு அப்புறம் அடிக்க திட்ட போகாதீங்க, அசிங்கமாயிடும். 15 முடிந்தால் அவன் நம் தோழன். தோள் வரை வளர்ந்துட்டான்னா என்னது? தோழன். 25 முடிஞ்சா என்னது? நமக்கு எஜமான். சோ சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க என்ன சொல்லி கொடுங்கன்னா, ஸ்டோரிஸ் சொல்லி கொடுங்க, கதை, ஸ்லோகங்கள், இதெல்லாம்.
ஒரு 12-13 இயர்ஸ் ஆயிடு, 13-14 வயது ஆச்சுன்னா அப்புறம் கதை சொல்லாதீங்க, கொஞ்சம் பிலாசபி சொல்லி கொடுங்க. ரொம்ப முக்கியம். நம்ம ஆத்மா, நம்ம பாடி கிடையாது, இது நிரந்தரம் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ண பலராம கி. ஓகே, பசிக்குது போல இருக்கு. சோ நம்ம சில நேரம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம், அவங்க கேட்பாங்க, கேட்காம இருப்பாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க பிராக்டிஸ் பண்ணலையே நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க வளர்ந்து அவர்களுக்கு முடிவெடுக்க கூடிய ஒரு வயது வரும்போது அவங்க கரெக்டா அதை எடுத்துக்குவாங்க. இப்ப சில நேரம் எடுத்தாங்க, எடுக்காம இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஒரு விதமாக கேள்விகள் முடிந்தது. श्रील प्रभुपाद की जय, श्री कृष्ण बलराम की जय.